அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்கத்தில் கண்ணியம் குறையும் போது கண்ணியத்தை தகர்க்கப்படும் பொழுது நம்ம கோபம் கொள்வது அல்லாஹ்வுக்கு மார்க்கத்துக்காக உதவி பெறுவதெல்லாம் நம்மளுக்கு ஆகமானது. கோபம் கொள்வது கூடாது, இருந்தாலும் நம்ம மார்க்கத்தோட கண்ணியம் நம்மளுக்கு அதை குறைக்க ஒருத்தவங்க செய்யும்போது நம்ம அதை பற்றி கோபம் பண்ணலாம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் எங்களுக்கு தொழுகையை ரொம்ப நேரம் நீட்டிக்கிட்டு தொழுகிறாங்க, அதனால் காலை சுபுஹ் தொழுகை நான் விட்டு விடுகிறேங்கிற அளவுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கார். அப்போ நபி ஸல்லல்லாஹு உரை நிகழ்த்தும் போது அது மாதிரி அதை சொன்னோன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. இருந்தாலும் அது மாதிரி நாங்கள் கோவப்பட்டு பார்த்ததில்ல. ஆனால் அவங்க பயானில் சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் வெறுப்பை ஏற்படுத்துவர் உள்ளன, அதனால் நீங்கள் கொஞ்சம் சுருக்கி தொழுங்க, சின்ன சூறாங்களை ஓதி அப்படிங்கிற மாதிரி. முதியவர் குழந்தைங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு அதை ஒரு இதாக கோபமாக சொல்லாமல் அந்த கோபத்தை கூட கொஞ்சம் இது பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னொரு தடவை ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்திலேருந்து திரும்பி வந்தாங்க. அப்போ ஆயிஷா எல்லாம் ஒரு மாடாக்குழியில் ஒரு திரை போட்டு வச்சுருந்துருக்காங்க. அந்த திரையை நீக்கி அவங்க பார்க்கும்போது அதில் ஒரு உருவங்களை வச்சுருந்துருக்காங்க. அப்போ ரொம்ப கொஞ்சம் கோபமாக சொல்லியிருக்காங்க, மறுமை நாளில் மிக கடுமையாக நம்ம அல்லாஹ் வெறுக்கிறது அல்லாஹ்வினால் படைப்புகளை போன்று செய்கிறவங்க, ஒப்பாக செய்கிறவங்கன்னு சொல்லி இன்னொன்று அவங்க அதை எடுத்து வேறு இடத்துல எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு குதிரை இது மாதிரி இதுங்களை வச்சுருந்துருக்காங்க, விளையாட்டு ஜாமான் மாதிரி ஏதோ வச்சுருந்துருக்காங்க ஒரு இதில். இன்னொரு தடவை ஒரு சமயம் திருடக்கூடாது, திருடு ஆகாரம். ஆனால் ஒரு மக்குமியாங்கிற குறைஷி குறையத்தில் சேர்ந்த ஒரு பாத்திமாங்கிற பெண்ணு ஒருத்தவங்க திருடிட்டாங்க. இதை யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி பெண் குறித்து யார்கிட்ட பேசலான்னா உசாமாட்ட பேசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்பார் செய்ய சொல்லலாம், ஏன்னா அது குறைஷி குலத்து பொண்ணுங்கிறனால சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அவ்வளோ கோபமாகி, அல்லாஹ் குற்றவியல் தண்டனையில் இது மாதிரி தண்டனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கும்போது நீங்கள் அதை எதை வச்சு இது பண்ணுறீங்க? இது மாதிரி தான் நம்ம அழிந்து போன மார்க்கத்தில் தங்களுடைய உறவினர்கள் செஞ்சால் விட்டுருவாங்க, மற்றவங்க செஞ்சால் அதுக்கு தண்டனை கொடுப்பாங்க. மக ஃபாத்திமா இருந்தாலும் இந்த மாதிரி தேடி இருந்தால் இதே தண்டனையை தான் கொடுப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இதாக சொல்லிட்டாங்க. என் மக ஃபாத்திமா வந்தாலும் அந்த கைகளை துண்டிப்பேன்னு தன் உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிட்டாங்க. அதில் எந்த இதுவும் இல்லை. அதனால் திருடு கூடாதுன்னா கூடாது தான், அதுக்கு உள்ள தண்டனையை தன் மகளாக இருந்தாலும் நிறைவேற்றுவேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கத்துக்கே ஒரு சன்மார்க்கத்துக்கே அவங்க போதிக்க வந்தவங்க. அவங்க அந்த மாதிரி தன் மகளாக இருந்தாலும் அதே